அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம அப்டேட் நம்பர் 69. கிட்டத்தட்ட வெப் சீரிஸ் மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 பதிவு விதமாக போட்டுகிட்டே இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, எங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே மிடில் ஈஸ்ட், இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி. ஈரான் தனது 70வது வேவ் அனுப்பியிருக்காங்க. இப்போ பகல் நேரத்தில் ஒரு 3 இடத்துல பெரிய ஒரு தாக்கம் இருந்ததாக இஸ்ரேல் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அதை விட பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா, நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அமெரிக்கா தாக்குதலை நிகழ்த்தி விட்டதாக ஈரான் குற்றச்சாட்டு சுமத்துகிறது. பட் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, நடந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள் என்ன, அது இல்லாமல் கடந்த 2 நாள் கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க இல்லையா, அவங்க ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கிராமம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதை ஒரு ஆயுத கிராமம் அப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே பெரிய அளவுக்கு இருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்திட்டுருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பரபரப்புக்கு வஞ்சமில்லை, பெரிய அளவுக்கான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, கொஞ்சம் பரபரப்பான செய்தி தான். அதற்கு முன்பு நம்ம கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம். ஏன்னா போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா, அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. குறிப்பாக நேற்று இஸ்ரேல் சிரியானுடைய ஒரு பகுதியை அடிச்சிட்டாங்க. கடைசியில் இப்போ தான் சொல்கிறாங்க சிரியானுடைய ஒரு மிலிட்ரி பகுதியை தான் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆர்மி கேம்பஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்மி கேம்பஸ் மீது தான் தாக்கல் நடத்தியதாக இன்றைக்கி சிரியா குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இப்போ ஏற்கனவே அமெரிக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக எலாபரேட் ஆக ஆக கொஞ்சம் மனதளவில் இந்த முடிவை கொஞ்சம் டிலேவாக பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ஒரே சிந்தனையாக இருக்குது. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒரு டைலாக் பேசுகிறாரு, மதியம் ஒன்று பேசுகிறாரு, மறுபடியும் நைட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. அதாவது நாங்கள் அந்த முடிவு எடுத்துருக்கணும், நேட்டோ நாடு எங்களுக்கு வரல, எங்களுக்கு உதவி செய்யலை. இன்றைக்கி கூட திரும்பியும் ஒரு ட்விட்டை போட்டிருந்தார். ஆல்மோஸ்ட் நாங்கள் வெற்றி பக்கம் நெருங்கிட்டோம், ஆனால் இன்னுமே நேட்டோ வராமல் இருக்கிற கோழைகளே, உங்களுக்காக நான் இத்தனை நாள் உதவி செய்தது எண்ணி நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துன்பப்படுகிறேன், துயரப்படுகிறேன் அப்படின்லாம் மனுஷன் இப்போ அப்படியே இந்த வாழ்வே மாயம்னு தாடியை விட்டுட்டு அப்படியே இப்படி சோக கதையை சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு மனுஷன் ட்ரம்ப் நாடுகளை போட்டு திட்டி தீர்த்துட்டு இருக்கிறாரு. டெய்லியும் ஒரு பதிவு போடுறாரு. நேற்று பேப்பர் ட்ரையர்ன்றாரு, இன்றைக்கி அதுன்றாரு, இதுன்றாரு. இப்போ இங்கேயே இவ்வளோ சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கேஸ் ஃபீல்டு நடத்தினால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. பாஸ், இப்போ இந்த சிரியா மீது தாக்குதல் தேவையா? இப்போ சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டன், எகிப்து இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனம். எதற்காக சிரியா மீது இப்போ நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க? இங்கே இருக்கிற பிரச்சனையே பத்தாதா, அங்கே ஒரு 7.5 கூட்டி விடணுமா அப்படின்னு திடீர்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல் அமெரிக்கா ஸ்லோ மோஷனில் திரும்பி இருப்பாங்க, இது எங்களுக்கு தெரியாது பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் இருக்காங்க பாரு, சுற்றி 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 ஒரே ஒரு பகுதியை கூட விட்டு வைக்காமல் தொடர்ந்து 7.5 கூட்டிகிட்டே இருக்காங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிறேன். நான் நிறைய ஊடகங்கள் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு, அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரிலாம் நிறைய தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு டெலகிராமில் கூட ஒரு விதமாக சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலாக சீஸ்பயர் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, டூ ஆர் டை இந்த முடிவில் தான் நாங்களும் இருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் வெற்றி பெற்றோம்னா நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். இந்த வெற்றியை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கிளைம் பண்ணுறோம். இந்த வெற்றியை கிளைம் பண்ணுறதுனால இந்த போர் நிறுத்தம் உடனடியாக வந்துடும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது லாங் டேர்மாக இருக்குன்றாங்க. உடனே நீங்கள் வீரர்களை உள்ளே அனுப்புகிறீங்களா அப்படின்னும் போது எங்கள் டீம் என்னை கோச்சிப்பாங்க, இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேட்டாலும் சொல்ல முடியாது, பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ 14ஆம் போப் லியோ அவர்கள் கூட ஒரு கோரிக்கை வைத்தார், போதும் பாஸ் போர் நிறுத்துங்கன்னு கேட்டதுக்கு யார் என்ன கோரிக்கை வைத்தாலும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அவங்க தரப்புலேயும் முடியாதுன்றாங்கல்ல. ஈரான் தரப்புலேயும் எதிரிகளோட இலக்குகளை முழுமையாக தரைமட்டமாக்கும் வரை எங்களிடம் சீஸ்பயர்ன்ற ஒரு வார்த்தையே பேசி விடாதீர்கள் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய அடுத்தடுத்த மினிட்ல பார்த்தா கிளர்க் ஒருத்தர் இருக்கிறார், யார் ஈரானில். அவர் கிளர்க்குன்னா நம்ம கிளர்க் இல்லை, மசூதியோட அங்கே இருக்கக்கூடிய இமாமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவ்வளோதான், எதிரிகளோட பேஸ் முழுமையாக தரைமட்டமாக்கி சாம்பலாக்கிட்டு திருநீரை பூசிட்டு தான் எங்களுக்கு மற்ற வேலைன்ற மாதிரி தான் அவரும் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா,
வாழ்க்கையில் எனிமி வந்து அன்பிரசன்டட். அவங்க இனிமேட்டு இந்த ஈரான் பக்கம் வந்தாவே நடுங்கிற அளவுக்கு நாங்கள் அடிக்க போகிறோன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அராக்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து சைலண்ட்டாக சாதிக்க போகிறோம், எதிரிகள் தான் தொடர்ந்து வெற்றியை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வியட்நாம் வந்து அவங்களுக்கு தெரியும், நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன், யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே போகிறதுக்கான பெரிய திட்டத்தில் இருக்காங்க. அடுத்து 3 போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிக்கலான்னா, அந்த ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை இனி அமெரிக்கா கட்டுக்குள்ளே கொண்டு வரமானா அது லூஸில் விட்டாங்க. அதை மட்டும் ஏன் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்னா, அந்த ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு 5% கூட ஏற்றுமதி கிடையாது, நாங்கள் அந்த வழி யூஸ் பண்ணுறதும் கிடையாது. தேவையில்லாமல் நேட்டோ நாடுகளும் பேப்பர் டைகள் மாதிரி அவங்களும் வரதில்லை, மற்ற நாடுகளும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னும் போது நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது. வேணும்னா சவுத் கொரியா, ஜப்பான், சீனா, நீங்கள் அவங்கவுங்க கப்பலில் நீங்கள் இப்போ அவங்ககிட்ட பேசிக்கோங்க, அனுப்பிக்கோங்க. அனுப்பலையா நீங்கள் வந்து சேஃபாக கூப்பிட்டு போங்க, அது உங்கள் பாடு, அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த நிலைப்பாடில் நேற்று வரைக்கும் இருந்த அமெரிக்கா இது மாற்றிட்டாங்க. குறிப்பாக அமெரிக்கானுடைய நிலைப்பாடு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், கரண்ட் ஸ்டேட்மெண்ட் வருவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம 2 ஆங்கிளில் பார்த்தலாம். ஒன்று, அவங்களுடைய நட்பு நாடுகள், அதாவது ஈரானுடைய நட்பு நாடுகளுக்கு நாங்கள் வழி விடுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க நட்பு நாடுகள்லாம் யார் யார் அப்படின்னா, சீனாவை எடுத்துக்கலாம், இந்தியாவை எடுத்துக்கலாம், இப்போ ஜப்பானுக்கும் வழி விடுறோன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகள் மட்டும்தான். ஐரோப்பா நாடுகள் வந்து நட்பு சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈரான் பக்கம் போயிடுங்க, உங்களுக்கு திறந்து விட்டுருவாங்க. இல்லையா நீங்களே வந்து ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பார்த்துக்கோங்க, உங்கள் பாடு பாஸ், எனக்கு பிரச்சனையே இல்லைன்றாங்க. ஆனால் இந்த 7.5 கூட்டி விட்டது யார், அது ரொம்ப முக்கியம். இப்போ தாக்கல் நடத்தி இந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தினது யார், எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் என்ன ஆகிறது, எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கிட்டையும் அணு ஆயுதம் இருந்திருக்கும், என்ன இந்த உலகத்தையே அழிச்சுப்பட்டு இருப்பாங்க. அதை தடுத்தமா இல்லையா, அந்த நன்றி உணர்வு நேட்டோ கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு மறுபடியும் அவர் டென்ஷனாக தான் பேசுகிறாரு. இப்போ தான் சவுத் கொரியா ஓடி வந்து இல்லை நாங்கள் ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து கொண்டு வரன்றாங்க. இவங்களும் ஏதோ வழியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. 1996 விதிக்கப்பட்ட தடை எங்கள் ஈரான் மீது, இந்த ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய தடையெல்லாம் ஒரு $14 பில்லியன் அளவுக்கான ஆயில் ரெவன்யூ அவங்ககிட்ட இருக்குது. அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போ நாங்கள் எந்த தடையும் போடல, நீ உன் நட்பு நாடுகளுக்கு கொடுத்துக்கோ, யாருக்கோ கொடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஆனால் ஈரான் வந்து எங்கிட்ட ரிசர்வ்லாம் ஒன்றும் இல்லை, அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்களாம் ரிசர்வ்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈரான் இந்த இடத்துல அப்படி சொன்னாலுமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக தேவைன்றதுனால. ஆனால் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். நான் தொடர்ந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன், 2 நாட்களாக ஈரான் வந்து பெரிய தாக்கலை முன்னெடுத்தாலும் அவங்க ஒரு ராக்கெட் சிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது மிசைல், ட்ரோன் எல்லாமே ஒரு மலைக்கு அடியில் தான் திடீர்னு ரகசியமாக எடுத்து வந்து அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா முழுமையாக அழிச்சிட்டோன்னு நினச்சா ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுக்குறாங்க, எங்களையாலே அழிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு திடீர்னு கொண்டு வந்து அடிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த வரைபடத்தை பாருங்கள், இது வந்து மிசைல் சிட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இடத்துல, ஒன்று வந்து அந்த மலைக்கு கீழே, அது பேர் வந்து குசஸ்தான் ப்ராவினன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் இன்னொன்று வந்து இஸ்பஹான் பக்கத்தில் ஒரு மலை மாதிரி ஒன்று இருக்குது அங்கே, அப்புறம் வந்து தெஹரான் பக்கத்தில். இந்த 3 இடத்துல இன்னைக்கு காலையிலிருந்து இடைவிடாமல் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க அண்டர் கிரவுண்டு கடந்த 40 வருடங்களாக நிறைய மலைகளை குடைந்து எந்த ஒரு ஏவுகணைகளும் அந்த இடத்துல சென்று விடாதபடி பெரிய அளவுக்கு ஒரு குடோனாக வைத்திருக்காங்களாம் எல்லா மலைகளும். அப்போதான் பாஸ் நானும் நினச்சேன், காசா வந்து முழுமையாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி எல்லா கட்டுப்பாட்டில் இருந்துமே டனல் பார்த்தீங்கன்னா திரும்ப திசையெல்லாம் டனலாக இருந்தது. அப்புறம் ஹெஸ்புல்லா லெபனானுக்குள்ளே டனலாக இருந்தது. ஆனால் இங்கே எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு முழு அரசாங்கம் நடத்தியிருக்காங்க. ஒரு 45 வருஷம் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து 45 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்போ 45 வருஷத்தில் 30 வருஷம் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஆயுத குடோன்கள் இருக்குது, அதை நாங்கள் தேடி அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க எந்தெந்த பகுதியிலிருந்து இப்போது ஏவுறாங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பங்கர் பஸ்டர் மூலயமா நாங்கள் அழிச்சிட்டு இருக்கோன்றாங்க. இப்போ கூட அந்த தெஹரான் பக்கத்தில் ஒரு கடுமையான லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் வந்தது. அதன் தாக்கமாக கூட மேபி நட்டான்ஸ்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியை தாக்கல் நிகழ்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நட்டான்ஸ்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடித்ததுனால ரேடியேஷன் வந்து இன்ன வரைக்கும் எதுவும் வரல, ஆனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா
நட்டான்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். இது வந்து நேற்று நடத்திய தாக்குதலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இஸ்ஃபஹான் நட்டான் இது ரெண்டுமே ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது இல்லாமல் தெஹரான் ஒன்று இருக்குது. இது முழுக்க முழுக்க அமெரிக்கா மட்டுமே நடத்திய தாக்குதல். நேற்று தெஹரானில் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அது தெஹரான் பக்கத்தில் ஒன்று. அப்புறம் வந்து அஸ்வாஸ் என்ற பகுதி, ஷ்ராஸ் என்ற பகுதி, கீழே வந்து பேந்தர் லெந்த் என்ற ஒரு பகுதியில், அப்புறம் பேந்தர் அப்பாஸ்னுடைய விமான நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலாம் பார்க்கும்போது இது வந்து நேற்று நடத்தினது. இன்றைக்கி வந்து அந்த இஸ்ஃபஹான் அந்த நட்டான்ஸ் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே இவங்க தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் தரப்பில் எங்களுடைய அணு நிலைகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னா அந்த டிமோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருக்குது பற்றியா, அது அப்படியே லட்டு மாதிரி இருக்குது எங்களுக்கு, நாங்கள் அதை கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதுதான் எங்களுது. நீங்கள் அடிச்சிட்டிங்களா நாங்கள் அடிப்போம். அப்போ இனி வருகின்ற நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். பை காட் கிரேஸ் எந்த ஒரு ரேடியேஷனும் வெளியே வரலன்றதுல ஒரு வகையில் சேஃப். சப்போஸ் ரேடியேஷன் வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப மோசமான பாதிப்பு, கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு தாக்குதல் அளவுக்கு தான். ஏன்னா உக்ரைனில் ஏற்கனவே இதே மாதிரி செர்னோபில்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் இருந்து ரேடியேஷன் வெளியே பரவி 1,00,000க்கு மேல் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இன்ன வரைக்குமே பழைய நிலைமைக்கு வர முடியல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த ஜென்ரேஷன் குறை பிரசவமாக பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது அணுகுண்டு போடாமல் இந்த மாதிரி அணு உலைகளிலிருந்து கதிர்வீச்சு கசிவுனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பாஸ். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. நட்டான்ஸனுடைய பகுதியும் இஸ்ஃபஹான்ற பகுதியும். பட் அமெரிக்கா இந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக நாங்கள் பார்க்குறோம். இது வருகின்ற மணி நேரத்தில் டேமேஜை பார்த்துட்டு தான் நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னா, அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான். ஈராக்கில் இன்றைக்கி காலையில் அங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா பேஸ் பக்கத்தில் பெருசாக பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அங்கே இன்டெலிஜென்ட் செக்ஷன் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் யாரோ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து PMF அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்போட தலைமை பொறுப்பு. இன்றைக்கி அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. ஒரு கண்மூடித்தனமாக அடித்தாங்க. நிறைய பகுதியில் இன்றைக்கி ஈராக்கில் அந்த ஆப்பனன்ட் குரூப் மீது பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இது எல்லாமே காலையிலேருந்து நடக்கும்போது கரெக்டாக மதிய வேலையிலே ஒரு 1:30 இருக்கும். தனது 70வது வேவை வந்து இந்த பக்கம் அனுப்பியிருந்தாங்க ஈரான் தரப்பிலிருந்து. பட் 70வது வேவ் அனுப்புறதுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் நல்ல மழை, துபாயில் சரியான மழை, மீதி மற்ற பகுதியெல்லாம் மழைக்கான அறிகுறிகள், இந்த அரபு நாடுகளில் மழைக்கான அறிகுறிகள் நிறைய தெரிஞ்சுது. துபாயில் மழைப்பொழிவு நல்லாவே இருந்தது, சவுதி அரேபியாவில் ஒரு சில பகுதியில் நல்லாவே இருந்தது, பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் மழையாவது புயலாவது எங்களுக்கு தாக்குதல் தான் முக்கியம்னு தனது 70வது வேவில் பெரிய ஒரு தாக்குதல். பட் இந்த தடவை இஸ்ரேல் மட்டும்தான் குறி வைக்கிறாங்க. அப்புறம் UAE குறி வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சில பகுதியில் சவுதியை வந்து குறி வச்சுருந்தாங்க. ஏற்கனவே கத்தாரில் வந்து நேற்று நடத்தின தாக்குதலே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வரைபடங்களாக தெரிஞ்சுது. இப்போ ஈரான் நடத்திய தாக்குதலில் லைசான்னு சொல்லிட்டு டெல்லவியூ பக்கத்தில் கொத்துக்குண்டுகளே வீசினாலும் அது முன்பே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய டெப்ரீஸ் வந்து உதிரி பாகங்கள்லாம் விழுந்து பெரிய அளவுக்கான சேதாரங்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல டைரெக்டாகவே வந்து அடிச்சிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ பெரிய அளவுக்கான சேதாரம். ஏற்கனவே நேற்று நைட் அடித்த தாக்குதலே வந்து ஜெருசலம் பகுதியில் பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அந்த ஜெருசலம் பகுதி அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து ஹமாஸ் எல்லை பகுதியில் முன்னேற விடாமல் தொடர்ந்து அவங்க ஒரு பக்கம் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அந்த வரைபடம் பார்க்கும்போதே தெரியுது. அது இல்லாமல் நேற்று தொடர்ந்து இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளார தனது கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறதும் பார்க்க முடியுது. ஸோ இந்த சுற்று வட்டார தாக்குதல், அமெரிக்காவுடைய ப்ரீ பிளான், இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாதனால நேட்டோ நாடுகள் வருமானு நினைச்சாங்க. திடீர்னு 2 நாளாக மனுஷன் நேட்டோ நாடுகளை திட்டி தீக்கிறாரு. பார்த்தாவே திட்டி தீக்கிறாரு. அவங்களும் பாவம் கடிதம்லாம் கூட எழுதிட்டாங்க. ஐயா அப்பா வருத்தப்படாதப்பா, என்னப்பா ஏன்ப்பா வருத்தப்படுற, உங்களுக்காக தான் உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 19 நாடுகள் அறிக்கை விட்டால் கூட இந்த யூகேலேருந்து இந்த B-2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லாம் வந்து போர் விமானங்கள் கொண்டு வராங்கல்ல, அப்போ எங்களுடைய வான்பரப்பை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ஒரு சில நேட்டோ நாடுகள் தடுத்ததா தகவல் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெயின் வழியாக கூட வரல, நேராக அப்படி சுற்றி மத்திய தரைக்கடலை வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேலே பயணித்து ஈராக்கில் போய் நின்று தாக்கல் நடத்துகிறாங்க.
இந்த ஒரு மனவேதனை தான் ட்ரம்ப்பை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் பின்னாடி இன்னும் 10 வருஷம் நினச்சா கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணுவார் போல். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அதாவது எனக்கு வந்து உதவி பண்ணலாம் கூட பரவாயில்ல, இப்படி எங்களோட வான்பரப்பை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்ற ஒரு மனவேதனை அவருக்கு. வீட்டில் போயிட்டு சாப்பிட கூட மாட்டாங்களாட்டுக்குது. மெலினா ட்ரம்ப் அவர்கள் ஏங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட இல்லைப்பா மனவேதல் இருக்க. ஏன்னா அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து 2-3 நாளாக அப்படி தான் இருக்குப்பா, அவன் மனசை வந்து ரொம்ப விரக்தியில் தாங்கிறாரு. ஆனால் இனி வருகின்ற நாட்களில் வந்து அமெரிக்கா அடுத்தடுத்த திட்டங்களை பெரிய அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த சீஸ்பயருக்கான வார்த்தைகளோ அதுக்கான ஏதோ சான்சஸே இல்லைங்க. இது வந்து டூ ஆர் டை கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு கடைசியில் என்ன ஆகுன்னா வெறி வந்து ஏதோ ஒரு பகுதியில் அணுகுண்டு போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. கடைசியில் அங்கே தான் போய் நிற்க போகுது. இது அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. கடைசியில் ரொம்ப வெர்ஜாகி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயாவது பாதிப்புகள் வந்து சண்முகம் சண்முகம் ஒரு அணுகுண்டு போட்டால் தான் வேலைக்காகன்னு எங்கே அணுகுண்டு போட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பதற்றத்தை நோக்கி இனி செல்ல வேண்டியதுதான். ஏன்னா அதற்கான அறிகுறிகள் பிரகாசமாக தென்படுகிறது. அந்த அணுகுண்டு போடுவதை நியாயப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறது. அதனால் வருகின்ற காலங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான காலங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இந்த பெஜித்தினுடைய முக்கிய டெப்டி கமாண்டர் ஒருத்தர், ஆர்கனைசர் ஒருத்தர் அசீம் இஸ்மாயில்னு சொல்லிட்டு அவரு இறந்து போனதாக சொல்கிறாங்க. அவரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்த நபர் இன்னைக்கு இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பெரிய ஹிட் அடிச்சுட்டு இருக்காங்க. மேபி அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. அதே போல் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் வந்து அவங்க அடுத்த நியூ இயராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவுக்குள்ளார தொடர்ந்து கேஸினோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தங்கட்டக்கூடிய ரிசர்வை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள், மக்களை பாதிக்காத மாதிரியான முடிவுகள் எடுங்க, டிமாண்டை குறைங்கன்றாங்க. எல்லாருமே மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி டைலாக்லாம் எல்லா தலைவர்களும் வந்து மக்களை பாதிக்கக்கூடாது, சீக்கிரம் பண்ணுங்கன்னா என்னத்தை பண்ணிவிடுவீங்க? இப்போ வந்துருச்சு, இப்போ கேஸ் இப்போ எல்லாத்துக்கும் இல்லை வந்துருச்சு. அந்த கேஸ் இப்போ கிடைக்கிறது தான் பாக்கியம். அவங்க பேக்கில் கூட கேஸை போட முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்களாம். இங்கே வந்து கேஸ் பற்றாக்குறை ஃபுல்லாக நீங்கிடுச்சு. நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ரிசர்வ் ரிலீஸ் பண்ணால் சரியாயிருன்ற மாதிரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கேஸ் ப்ரைஸ் இருக்குன்ட்டு. அதாவது ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்பு எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தங்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பை அப்படி சேமித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் உலகளாவிய அளவில் பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ போதாத குறைக்கு இப்போ ஈரானுடைய யுத்தம் வேறு ஆகஸ்ட் வரைக்கும் எய்ம் பண்ணுறாங்க. குறைஞ்சது ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. அதில் இந்த ரஷ்யான்ற பாருங்கள், ஈரானுக்கான அந்த ரிசர்வ் ஆயில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட்டு அந்த ரிலீஸ் பண்ணதுனால விலை குறையுமான்னு எதிர்பார்த்தாங்க. பட் பெருசாக குறையில, $112 பக்கமே இருக்குன்றது கூடுதல் தகவல். தொடர்ந்து நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கலாம், ஏன் யுஏஇ வந்து பெரிய டார்கெட் வைக்கிறாங்க, பயங்கரமாக டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து தனது கல்ஃப் நாட்டில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த நாடு அதிகமாக இருக்குன்னா யுஏஇ தான். ஆல்மோஸ்ட் 1400 பில்லியன் பக்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட இருக்கான். கத்தார், ஜப்பான், அடுத்தது சவுதி அரேபியா, அப்புறம் இந்தியா, சவுத் கொரியா, பக்ரைன், அயர்லாந்து. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த நாட்டோட முதலீடுகள், அமெரிக்காவோட முதலீடுகள் அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குன்றாங்க. ஏசிய நாடுகளில் பார்த்தோம்னா குறிப்பாக யுஏஇ வந்து ஏசிய நாட்டில், அது வந்து மிடில் ஈஸ்டில் வந்து யுஏஇ பெரிய அளவுக்கு வந்து டிபெண்டாக இருக்காங்க. அதனால் இந்த யுஏஇ அடிக்க வந்து அங்கே பெரிய அமெரிக்காவுக்கு மற்றொரு பொருளாதார இழப்புகளை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஃப்டிஐனுடைய இன்ஃப்ளோவே வந்து யுஏஇயில் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது. 2018க்கு அப்புறம் அந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருந்தது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எஃப்டிஐ மேனேஜ்மெண்ட் வந்து டைரெக்டாக துபாய் வந்து பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஜெக்ட் வந்து 1117 ப்ராஜெக்ட் பக்கம் இருக்குது. அடுத்து தான் சிங்கப்பூர், அப்புறம் லண்டன், அவங்க நாடான நியூயார்க்லேயே, அதுக்கப்புறம் தான் பெங்களூர் போன்ற சிட்டியில் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது யுஏஇ தொடர்ந்து குறி வைக்கிற ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அங்கே பயங்கரமாக குவிஞ்சிட்ருக்கு. இங்கே அடிக்க அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த முதலீடெலாம் வந்து வெளியேறுன்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் தொடர்ந்து 20 நாளாக கப்பல் அங்கேருந்து நகர முடியாமல் நின்றுட்டு இருக்கிறதுனால நிறைய நம்ம இந்தியர் ஒருத்தர் பனாமா குரூட் வெசல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் நின்றுருக்கு 20 நாளாக. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். மருத்துவமனை எங்கேயும் அவசரமாக கொண்டு போக முடியல, இருக்கிற சூழ்நிலை இறந்து போனதாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படா அந்த கப்பல் கிளம்புன்ற மாதிரி தொடர்ந்து 20 நாளாக ஒரே இடத்துல நங்கூரம் விட்டு
ஒரே இடத்துல இருப்பது என்பது பெரிய விஷயம்தான். ஸோ காத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய ட்ரபிள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் கொண்டு வரோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், சோமு சேனல். நன்றி, வணக்கம்.